Good morning, student. Okay, I continue the lesson. This is the 8th chapter. Already I discussed about the functions of IBRD. Now we are going to discuss about the achievements of World Bank. Okay, that is World Bank or IBRD. The World Bank is said to be successful in achieving its primary objective of reconstruction and development of war-ravaged nations. Dear students, I already discussed what is the purpose of the, the invention of the World Bank and the group of World Banks. Because the world was severely affected by two important reasons. One is Great Depressions and World War II. After the two incidents, the European nations were severely affected and their economic status and protection activities completely getting down. So all nations want to and taking measure to protect their nations with different policies called trade restrictive policies, uh, different tariff systems and the customs activities. So this was not integrating the global relationship. So for improving the global integration and smooth trading, the important statements of Europeans take measures in Bretton Woods Conference. So the IBRDs and the World Bank, other groups are the birth of the Bretton Woods Conference. So the World Bank taking measures to achieving its primary tasks of reconstruction and development of war of countries which are severely affected by the World War II. It has been providing the developed and developing countries the same treatment in the process of growth. So the World Bank taking measures and also assisting and providing assistance to the countries of both the developed and the developing countries. Because இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு மட்டுமே வேர்ல்டு பேங்க் ஹெல்ப் பண்ணுறது இருந்துச்சுன்னா, பட் டெவலப்டு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கின்றது வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து வரணும். அப்போது ஸோ அவங்க டைரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத விட, ஸோ அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியலை வந்து வாங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவான், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அதாவது இயற்கை வளங்களை இதுவரை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் உதவி பண்ணும் விதமாக சில முன்னேற்ற ஏற்பாடு செய்துட்டு அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ரிசோர்ஸை கொண்டுட்டு போவாங்க. இதுதான் அவங்களுடைய லாஜிக். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் நடந்தது டெவலப்பிங் நேஷன்ஸ், டெவலப்பிங் கண்ட்ரியில் நம்ம இந்தியாவும் வருது வச்சுக்கல. இப்போ வேர்ல்டு பேங்க் நம்ம என்ன பண்ணோம், இந்தியாவுக்கு ஒரு பல மில்லியன்ஸ் பணம் கொடுத்து ஏதோ ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஈடாக என்ன செய்யணும், தட் இஸ் மெயின். நம்ம அந்த பெனிஃபிட் அவங்க கொடுக்குறாங்கன்னு அதை மட்டுமே பார்க்கக்கூடாது. அதுக்கு ஈடாக நம்ம என்ன கிட்ட கேட்குறாங்க, மேபி நம்மளோட போர்ட்ஸ் இயற்கை வளங்களை அவங்களுக்கு மேபி நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இந்த 8 வழிச்சாலைகின்ற சில விஷயங்கள் நமக்கு அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனை கொடுத்தாகலாம். ஏன்னா அக்ரிமெண்ட் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி போகணுன்ற சூழ்நிலை வரும். ஸோ இந்த மாதிரி டெவலப்டு நேஷன்ஸ் ஆர் த அதர் ஏஜென்சிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் helping to the developing countries based on some mutual understanding. Based on the mutual understanding, the international trade and the international assistance will take over. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது எஸ்பெஷலி இப்போது உதாரணமாக இந்த இயற்கை துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளஸ்ஸு செயற்கை துறைமுகங்கள் அதெல்லாம் வந்து கடற்கரை, பொதுவாக அந்த கடற்கரை பகுதிகள் வந்து வாணிபத்துக்கு
தனியாருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். சில நிறைய நிர்பந்தங்களுக்கு நம்ம ஆளாகப்படலாம். புரியுங்களா? இது அச்சீவ்மெண்ட்னு பேசிட்டு நான் அப்படி நெகட்டிவா பேசுறதுன்னு நினைக்கக்கூடாது நீங்க. பட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் அவங்க வந்து அதே ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரி இப்போ எந்த அளவுக்கு ட்ரீட் பண்றாங்களா, தட் இஸ் ஹவு த வேர்ல்டு பேங்க் ட்ரீட் த டெவலப் கண்ட்ரி. சேம் திங் ஹேப்பனிங் டு தி டெவலப்பிங் கண்ட்ரி நான் பேசுறேன்னு வச்சுங்களேன். பட் மை கொஸ்டின் இஸ், அப்படி அவங்க டெவலப்டு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 1945 அவங்க வேர்ல்டு பேங்க் இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிட்டு they started to helping nations, but still there are countries prevailing or even the same situation. Why? What is the reason? நான் கேட்குற கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? அது கிட்டத்தட்ட 70 இயர்ஸ்க்கு மேலே அவங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாச்சு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு. அப்போ என்ன பண்ணுங்க, அவங்க டெவலப்ட் ஆகிருக்கணுமா இல்லையா? இல்லை அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ் என்ன பண்ண டெவலப்பிங் ஸ்டேஜ் வந்துருக்குமா இல்லையா? வரல. ஏன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கல. They use the developing countries as well as the underdeveloped countries for supplier of natural resource or raw material to the developed nations. Or like India is very good to market for foreigner goods because such a populated country. That's why they needed to have relationship with our country. This is the main reason to assist by the வேர்ல்டு பேங்க். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு? இப்போது நமக்கு ஒருத்தவங்க வந்து 10 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ண வராங்கன்னு சொன்னால் அவங்க பிரதிபலனா எது நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டைம் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்போம் என்ன பண்ணுவோம், ஐயோ நமக்கு ஏர்லியாக அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். இது இயற்கை, தனி மனிதனுக்கு எப்படின்னா ஒரு நாடுகளுக்குள்ள தட்ஸ் ஆல். ஸோ இது நம்ம சைட் பை சைட் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது புரிஞ்சுக்கணும். அச்சீவ்மெண்ட் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க், அதாவது ஐபிஆர்டி அப்படின்னாலும் வேர்ல்டு பேங்க்லாம் ஒன்று தான். ஸோ படிக்கும்போது நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பற்றி படிக்கக்கூடாது, சைடு எஃபெக்டிவ் படிக்கணும். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூரோப் ஆஃப்டர் வேர்ல்டு வார் செகண்ட், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, மறுசீரமைப்பு விஷயங்கள் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஐபிஆர்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதில் அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ண மெம்பர்ஸ் வந்து 1960 பார்த்தீங்கன்னா 30 தான் இருந்துச்சு, 32 68 கண்ட்ரி தான் இருந்துச்சு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சார் கிட்டத்தட்ட இது 88ஓட இது டேட்டா, இது 151 அதோடைய மெம்பர் கண்ட்ரிஸ் வந்துருக்கு. புரியுங்களா? அப்போ என்ன மெம்பர்ஸ் அதிகமாக சேர சேர ஸோ அவங்க ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்குதுன்னு தான் நம்ம மீன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ ஹேஸ் த 198 கண்ட்ரிஸ். ஸோ ஐடிபிஐன்றது வந்து ஸோ அது ஒன் மோர் பிரான்ச் ஆஃப் தி வாட் தட் இஸ் வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஆர்டி இப்போ என்ன சொல்கிறோன்னா லோன், அந்த லோனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேர்ம், மீடியம் இந்த லாங் டேர்மு லோன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா 15 to 20 years ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு அந்த பீரியடில் அவங்களுக்கு த ப்ரொவைடிங் லோன்ஸ் டு தி கண்ட்ரிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இனிஷியலி லோன் வேர் டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒன்லி. அதாவது என்ன சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட்டில் பேசுறது செகண்ட் பாயிண்ட் பேச மாதிரி தான். அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அங்கே லோன்றது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? பட் இப்போ என்னாச்சு, லேட்டர்லி டு வாஸ் டு புவர் மாசஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ். போர் மாசஸ்னால் மக்கள் தொகை பெருக்கம் உள்ள ஏழை நாடுகள் சொல்லக்கூடிய அந்த நாடுகளுக்கு மிக கொடுத்துட்ருக்காங்க. இது மெயினான ரீசனை தான் சொல்லுவோம். தானே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், மீத்தேன் திட்டங்கள்லாம் போகிற விஷயங்கள்லாம் வருதுன்னு இந்தியாவில், அது இந்தியாவுக்கே இருந்தாலும் கூட பட் அதுக்கான காரணம் என்ன கிடையாது, இவ்வளோ நாள் இல்லை, இப்போ ஏன் அது அவசியம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் விமர்சனம் பண்ணலை. பட் நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறதுனா ஆஸ் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஆல்ஃபர்ட் மார்ஷல் கொடுத்த டெஃபினேஷனில் கிரிட்டிசைஸ் பண்ணுறான் நம்ம, சரிங்களா? அப்போ இப்போ ஜேஎன்கியூன்னு சொன்ன விஷயத்தை நம்ம சரின்னு சொல்ல வரோம். இப்போ நம்ம அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு க்ரோத், ஒரு டைனமிக் சப்ஜெக்ட், வளர்ச்சி அடைந்து வரையக்கூடியது இல்லை. ஸோ நேற்று ஒரு விஷயம் சரின்னு படிச்சு நீங்கள் அந்த விஷயம் சரியெல்லாம் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில் வச்சுருக்க மொபைல் ஃபோன் பாருங்கள் இல்லையா, இது நேற்று வரைக்கும் பண்ண ஒரு கீபேட் செட் வச்சுருந்தாங்க. தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் லிசனிங் த பட் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ வி ஆர் ஃபோர்ஸ்டு டு தி சிச்சுவேஷன் டு பை ஸ்மார்ட்ஃபோன் பிகாஸ் டு ஃபுல்ஃபில் த கிளாஸ் ஆக்டிவிட்டீஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு.
அப்போ என்ன பண்ணுறாங்க, யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸோடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஐபிஆர்டி வேர்ல்டு பேங்க்னு சொல்கிறது அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றிட்டாங்க. They're ready to extending the helping hand to the countries called poorer or developing countries. புரியுங்களா? இந்தியாவும் சொல்லலாம். இந்தியா ஸ்டில் கெட் பெனிஃபிட் ஃப்ரம் தி வேர்ல்டு பேங்க் and we sacrificing many things. Even the price of the some commodities also increasing because of the, especially you see the petrol price. India expecting petrol at a cheaper cost, but our people, domestic people, will buy the petrol in costly. Why they are reducing the price of the petrol in international market? Because to attract the international market and having very good position in the international markets, they sell the petrol in low price. Are expecting the petrol in the low cost. And also this is based on some agreement. புரியல? எக்கனாமிக்ஸ் இதான். நெக்ஸ்ட், loans for productive purpose like agriculture, irrigation, power and transport. ஸோ அந்த லோன் கொடுக்குறாங்களே அந்த ஐபிஆர்டி சொல்லக்கூடிய வேர்ல்டு பேங்க் லோன் கொடுக்குறது எந்த கேட்டகரி கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க போகும்போது அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இருக்கலாம், இரிகேஷன்ஸ் நீர்ப்பாசன முறை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம், டீசலிங் ஆஃப் டேம், சப்மர்சிபிள் மோட்டர்ஸ் அண்ட் சில விஷயங்கள், இரிகேஷன், பவர் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். பவர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போஸ் இந்த இரிகேஷனும் பவர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனு ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது, மாடர்னைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், ப்ளஸ் வந்து இன்கம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி வாட்ச் வேர்ல்டு பேங்க் ஆர் வாட்ச் ஐபிஆர்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் IDA are called the soft loan window of the bank provided loan to underdeveloped countries at very low interest. இதான் மிக ஹைலைட். என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அது மூலிமா குறைந்த வட்டிக்கு போதுமான பணத்தை வந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு, அண்டர்டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு, அண்டர் யூடிசின்னு சொன்னால் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்பிங், அண்டர் டெவலப்டு இல்லை அண்டர் டெவலப்டு தான் சொல்லணும், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஐபிஆர்டி. இந்தியா வெர்சஸ் ஆர் அண்டு ஐபிஆர்டி எ சஸ்டைனபிள் ரிலேஷன்ஷிப், நீடித்த நிலையான ஒரு உறவு இருப்பதாக சொல்கிறாங்க. இந்தியா இஸ் த மெம்பர் ஆஃப் 4 of the 5 constituent of the that is வேர்ல்டு பேங்க் குரூப். அதாவது மொத்தம் 5 வேர்ல்டு பேங்க் குரூப்பில் 4 நம்ம என்ன பண்ணுறோம், மெம்பராக இருக்கோம். ஸோ அந்த 4 தான் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் ஒன்று பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ 55 ஆரம்பிச்சது, வி ஆர் இந்த மெம்பர். இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் 60s மெம்பர். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ஸ் நம்ம மெம்பராக இருக்கோம். மல்டி லேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி அதில் நம்ம மெம்பராக இருக்கோம். பட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ், இதில் நம்ம இந்தியா வந்து மெம்பர் கிடையாது. ஓகேங்களா? இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப், அதை ஃபவுண்டர் மெம்பர்னால் நம்ம இந்தியா வந்து அவங்க ஐபிஆர்டி, ஐடிஏ அண்ட் ஐஎஃப்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு நாடு இந்தியா சொல்லலாம். Okay, so started from the 1948 when the functioning of agriculture machinery project was approved. First investment of IFC in India took place in 1959 with the US dollar 1.5 millions. புரியுதுங்களா? அப்போ US டாலரோட நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்தியா பிகேம் a member of MIGA in January 1994. So and also India have special right to appointing a director to in the IBRD and IFC IDA. Okay, so this is something a short form of the relationship expressing or explaining the relationship between India and the IBRD. Okay, India and the World Bank. Next we are going to see the India and the World Bank.
The name World Bank, International Bank, the name International Bank for Reconstruction and Development was first suggested by India to the drafting committee. அதாவது சட்ட வரைவு குழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டிராஃப்டிங் கமிட்டினா ஒரு விஷயம், ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தும் போது அது சரத்துகள், அந்த சட்ட சரத்துன்னு சொல்லுவாங்க, ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க இல்லையா, அந்த ஆர்டிகல்ஸ் அமைக்கிற அந்த கமிட்டிக்கு அந்த வேர்ல்டு பேங்குக்கு என்னது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படி அந்த வார்த்தையை வந்த பேர் வந்து இந்தியா தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த கமிட்டிக்கு. நெக்ஸ்ட்டு, வேர்ல்டு பேங்க் ஹாஸ் கிவன் லார்ஜ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு இந்தியா ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஸோ போதுமான இடத்துல போதுமான அளவுக்கு வேர்ல்டு பேங்க் நமக்கு என்ன பண்ணிட்டுருக்காங்க, லோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு பேங்க் ஃபண்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப், that is development of infrastructure such as electronic park, power, transport, communication, irrigation project and steel industry. ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான நிதியை வந்து இந்தியாவுக்கு வேர்ல்டு பேங்க் கொடுத்துட்ருக்காங்க. புரியுதுங்களா. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் மார்க்கெட், அதாவது கேபிட்டல் மார்க்கெட்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பணம் கொடுத்து உதவுது இல்லைங்களா. So the capital market development and direct foreign investment, access to foreign markets, equity investment in new and expanding companies and infrastructures, இந்த ஃபீல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புரியுங்களா. அந்த டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இந்தியாவில் வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்கு. சென்னையில் நிறைய வந்து கார் கம்பெனிஸு, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ஆன் திஸ் ஆக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், அசோசியேட் டு அக்சிலரேட்டிங் ப்ரோக்ராம் ஃபார் பாவர்ட்டி எலிவேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் எல்லாம் மட்டும் அந்த ஏழ்மை துடைப்பு திட்டம் சொல்ல, பாவர்ட்டி எராடிகேஷன் சொல்லக்கூடிய அந்த ஏழ்மை துடைப்பு திட்டத்தை கொண்டு செல்வதற்கு தேவையான நிதி உதவியை இங்கே ஜாயிண்ட் எஃபர்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னீங்களா, until China became the member of the World Bank in 1980, India was the most beneficiary of the World Bank assistance. புரியுதுங்களா. அது சைனா வேர்ல்டு பேங்க்கில் மெம்பர் ஆகிறதுக்கு முன்னே இந்தியாவுக்கு நல்லா வந்து வாய்ப்பு இருந்துச்சு. பட் அதை மெம்பர் ஆனதுக்கப்புறம் போதுமான வாய்ப்பு கிடைக்கல, அது இந்தியாவுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் சம்திங் அபவுட் தி வாட் இந்தியா அண்ட் வேர்ல்டு பேங்க். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் டாபிக் நாம் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய அந்த நம்ம பிக்சர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறோம். ஸோ திஸ் இஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1995 as a successor to the CAT அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டோடைய அந்த சக்ஸஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ். So it is a new international organization set up as a permanent body and is designed to play the role of watchdog in the sphere of trade in goods and services, foreign investment and intellectual property rights. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா அது உலக நாடுகளுக்குள்ளே போதுமான அளவுக்கு அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கும், இன்டலெக்சுவல் சொல்லுவாங்க, ஒரு இன்ஜினியருக்கு இல்லை சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டில் வேலை செய்கிறதுக்கு தேவையான பாதுகாப்பு. சரிங்களா. அது மட்டும் இல்லை, அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொல்லக்கூடிய ஒருத்தர் புதுசாக கண்டுபிடிப்பார், அந்த கண்டுபிடிப்பை வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் சொல்லக்கூடிய அந்த அவர் அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் அந்த மாதிரி காப்புரிமைன்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் வாங்கி அதை சரி பண்ணி நடைப்படுத்தி யாரோ ஹூ த பர்சன் ரெஸ்பான்சிபிள் டிஸ்கவரிங் சச் திங்ஸ் அந்த மனுஷன் அந்த நபருக்கு பெனிஃபிட் போய் சேர அளவுக்கு பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், சார் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி 2 years the members countries commerce ministers conference are being organized to discuss and settle the important solve the trade related matters. அது என்ன சொன்னால், அது இந்த ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு இந்த அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்களோட உறுப்பினர்களை ஒன்றா சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி உலக வாணிபம் அது இருக்கிற அந்த பிரச்சனையில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து பேசி தீர்த்து சால்வ் பண்ணாங்க.
ஓகேங்களா? The first World Organization Conference was held at Singapore in 1996. The recent conference was held at Argentina in 2012, 2017. Sorry, pa. It was planned to organize 12th international conference at Kazakhstan in 2020. So this is about something about the World Organizations. Okay. So இதான் the World Organization building. So World Corporation's headquarters located at New York, USA. That is New York. US சொல்லணும். It featured the landmark Twin Towers, which was and established on 4th April 1973. Later, it was destroyed on 11th September. 11th September by the terrorist incidents. 11th September 2001 by the கிராஃப்ட் அட்டாக். அதாவது டெரரிஸ்டோடைய அந்த பிளெயின் கிராஷ் மூலமாக என்ன பண்ணாங்க, அந்த ட்வின் டவர்னு சொல்லக்கூடிய உலக வணிக வர்த்தக மையத்தை வந்து என்ன பண்ணாங்க, மிலிட்டன்ட்னா தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க, அழைச்சி தரமாட்டம் ஆயிட்டாங்க. இட் பிரிங் டுகெதர் பிஸ்னஸ் இன்வால்வ் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃப்ரம் அரவுண்ட் த குளோப். இந்த உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை நாடுகளும் ஒட்டுமொத்தமாக அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ட்ரேட், they must trade linked with the trade, அந்த ட்ரேட் மாதிரி லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு they taking measures. ஓகேங்களா? குட். ஸோ objective of WTO. ஸோ the World Organization என்ன நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கன்னா, டு என்ஷோர் ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப் அண்ட் அதர் பேரியர்ஸ். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமானது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ளே இறக்குமதி பண்ணும்போது இல்லை ஏற்றுமதி பண்ணும்போது அந்த பொருள் மீது டேரிஃப், சுங்கச்சாவடி, சுங்க வரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு வரி மாதிரி இருக்குது. அந்த வரி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஏற்றுமதி இறக்குமதியோ அந்த விஷயம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா விவசாயிகள் இழந்தாங்கன்னு சொன்னால், அவங்களோட குறைந்த விலைக்கு விற்றாங்கன்னு சொன்னால் விவசாயம் பண்ண முடியாது, அவங்களுக்கு பாதிப்பு. அதிக வரை எடுத்தான்னு வச்சுங்க, அந்த 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 பெனிஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான போய் சேராது. அது மட்டும் இல்லாமல் நாடுகளுக்குள்ளேயே ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் டேரிஃப் அந்த சுங்க வரியை வந்து ஏற்றுவது இறக்குவது வந்து இட்ஸ் நாட் ஹெல்த்தி ஆக்டிவிட்டி டு ஹேவிங் ஸ்மூத் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை அந்த இன்டர்நேஷ்னல் இடையில இருக்கிற அந்த ட்ரேடு, அந்த இடத்துல பேரியர்ஸை டிசால்வ் பண்ணுற விஷயத்தில் பேசி தீர்மானம் பண்ணுற ஒரு இடத்துல இவங்க இருக்கிறாங்க. டு எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ட்ரேடு. பார்த்தீங்களா, டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு காட்டுறது. வளர்ந்த நாடு, வளராத நாடு, வளர்ந்து வருகிற நாடுகளுக்குள்ளேயே ஒரு அந்த ட்ரேடில் ஒரு டிஸ்கிரிமினேஷன் அந்த டிஸ்கிரிமினேஷனை சரி பண்ணுறதுக்காக இந்த நாடு வந்து இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், டு ஃபெசிலிட்டேட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். மக்களை வந்து இந்த ஆஃப்டர் த வேர்ல்டு வார் சம்திங் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ்லேருந்து மக்களை வந்து முன்னேற வந்து அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்களுடைய லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்டை வந்து உயர்த்திக்கணும். ஸோ அதுக்கு தேவையான தொழில் வளர்ச்சி, மினிமம் வேஜ் சப்போர்ட்டு, இல்லை ஒரு 8 hours தான் ஒர்க்கு, இந்த மாதிரிலாம் அவங்க சட்டத்திட்டம் போட்டு அந்த வழியில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டு ஃபெசிலிட்டேட் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் வேர்ல்டு ரிசோர்ஸஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு என்ன பண்ணுறாங்க, வெறும் வாழ்வை மட்டும் பார்க்காம சுற்றுப்புற சூழ்நிலையோட பாதுகாப்பாக முக்கியமானது. ஸோ சுற்றுப்புற சூழ்நிலை வந்து சீர்கெட்டு போச்சு, சரியில்லைன்னு சொன்னால் அப்புறம் நிறைய பணம் வந்து போதுமான அளவுக்கு ஹைஜீனிக் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னால் தே வில் சஃபர் நாட். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க் டேக் ஓவர் பை தி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ். டு எனேபிள் த low developed economics to secure fair share in the growth of international trade. Okay, this is one of the term which was utilized in the that is trade between the two nations, two paragraph. To ensure linkage between trade policies, environmental policies with sustainable development. அது
ensure the link between the trade policies. அதாவது இப்போ ஒரு நாடும் இன்னொரு நாட்டோட ட்ரேட் பாலிசி இருக்குது. அந்த ட்ரேட் பாலிசியில் அவங்க பாலிசி வந்து யாருமே உடனே மாற்ற முடியாது. நீங்கள் என்ன அனுப்புறீங்களோ அவங்களுக்கு தான் அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? அப்போது ஸோ அந்த பாலிசி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியோ அந்த விஷயத்தில் மாற்றம் வரும்போது ஏற்படாமல் இருக்கணும். ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த WTO வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. So with that, I'll finish the lesson. I continue the class from tomorrow. Okay, my dear students.